பரிசுத்த ஆவியானவரை சந்திப்போம் பாருங்கள். இன்னைக்கு நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கும்போது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த கடைசி காலத்தில் ஆவியானவர் அசாதாரண காரியங்களை செய்கிறார். ஜெனிசிஸ் 2:11 முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பெயர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அவ்விடத்திலே பொன் விளையும். பொன் விளைகிற இடம். ஆதாம தேவன் எங்கே படைச்சார் தெரியுமா? I saw Adam before God breathed into his nostrils. அந்த அவிலாங்கிற இடத்துல உள்ள கரையில் மண் இருக்கு. அந்த மண் எப்படி இருக்குன்னு சொன்னால் தங்க துகள்கள் நிறைந்த மண். 60% கோல்டு டஸ்ட், 40% மட். தங்க துகள்கள் 60%, 40% மண். அப்போ ஆண்டவர் அந்த மண்ணை அந்த பைசோன் ரிவர் பெட்டில் இருந்து மண் எடுத்து தான் கிரியேட் பண்ணியிருக்கிறார் ஆதாம் லுக்ஸ் பழன்னு மின்றான். அவன் நாசியில் ஆண்டவர் காத்து ஊதினார். ஆதாம் எங்கே இடத்துல இருந்து படைக்கப்பட்டான்? பைசோன், அவிலா தேசம் முழுவதும் பாய்ந்த பைசோன். இதான் பைசோன் ரிவர் ஓடுது. திஸ் இஸ் discovered recently Saudi Arabia and Kuwait. குவைட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா ஒரு பாலம் இருக்குது. அந்த பாலத்தில் போனீங்கன்னா அங்கே ஒரு கேட் இருக்கும். அந்த கேட்டுக்கு அப்புறம் சவுதி அரேபியா, கேட்டுக்கு இந்த பக்கம் குவைட். ஸோ ஐ பீன் தேர் செவரல் டைம்ஸ். ஸோ த பைசோன் ரிவர், யூ ஷோ த ரிவர், மியாண்டரிங் ரிவர். திஸ் இஸ் த ரிவர் பைசோன். இந்த அவிலா தேசத்தில் ஓடுற பைசோன் நதி தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து ஓடுகிற நதியின் 4 பிரிவுகள். ஆதாம அவர் உண்டாக்குனார். அதான் எப்படின்னா பழன்னு 60% தங்க துகள், 40% மட். தி லார்ட் கேம் அண்ட் ப்ளூ. அவர் ஊதுனது யார் தெரியுமா? பரிசுத்தாவியானவர். பிதா, குமாரன், பரிசுத்தாவியார். லெட் அஸ் மேக் மேன், மனிதனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லிட்டு அவர் நாசியில் ஊதின காற்று அதுதான் ஆவியானவர். ஆகவே மனிதன் எர்த்லி பாட், பூலோகத்து மண்ணாலையும் படைக்கப்பட்டான். அதுக்கப்புறம் ஆவியானவர் ஊதப்பட்டான். ஸோ மேன் ஹஸ் காட் போத் எலமெண்ட்ஸ், பாடி ஸ்பிரிட். ரெண்டையும் கனெக்ட் பண்ணுறது சோல். பாடி, ஸ்பிரிட் அண்ட் சோல். ஹாகாய் சாப்டர் 2 verse 8 and 9. வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். வெள்ளியும் என்னது, பொன்னும் என்னுடையது. அதனால ஆதாமை எப்படி படைத்தார்? பொன்னான மனிதனாய் படைத்தார். படைச்சிட்டு அடுத்து அப்படி என்ன சொல்றாரு? அடுத்த வசனம், முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும். முந்தின ஆலயம் ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆதாம், பிந்தின ஆலயம் நீங்க நான். இப்போ என்னது? ஆவியானவரை சந்திப்போம் வாருங்கள். என்கவுண்டரிங் வித் த ஹோலி ஸ்பிரிட். ஒருத்தர் வீட்டுக்கு சூட்கேஸ் தூக்கிட்டு வரார். அவ்வளோ அழுக்கு சட்டை, கசங்கின பேண்ட்டு, சரியாக குளிச்ச மாதிரி தெரில, தலை சிவின மாதிரி தெரில, சூட்கேஸ் வந்திருக்காரு. ஐயா, உங்கள் வீட்டில் 2 நாள் தங்கணும். எங்கள் வீட்டில் தங்கணுமா? நீ யாருடா? நான் உங்கள் தூரத்து உறவினர், உங்கள் மனைவிக்கு உறவினர், தூரத்து உறவினர். பார்த்தியா, இப்படி தான் உங்கள் வீட்டில் இருந்து ஒவ்வொருத்தராக எதையாவது சொல்லிக்கிட்டு வீட்டில் தங்க வருவான் அப்படின்னு ஒய்ஃபை திட்டுறாரு. இல்லையா, நான் பரீட்சை எழுதுகிறேன், ஒரு இன்டர்வியூ இருக்குது, எனக்கு ஹோட்டலில் தங்க காசு இல்லை, நான் பிற செட்டில் பண்ணேன். அதெல்லாம் செட்டில் பண்ண முடியாது, சாப்பாடெல்லாம் ஒன்றும் தர முடியாது, நீ வேணால் வெராண்டாவில் படுத்துக்கோ 2 நாள், இங்கே எதிர்பார்க்காத ஏதோ. இது யார்? வேண்டாத விருந்தாளி. இது யார் சொல்லுங்க? வேண்டாத விருந்தாளி. அடுத்தது உங்கள் மாமா,
டிஸ்டன்ட் உறவினர், வெரி ரிச் மேன், பென்ஸ் காரில் வர்றார். ஏய், நம்ம வீட்டில் தான்டா நிற்கிது, போய் பாரு. அவர் இறங்குறார், சொல்கிறாரு, உங்களுக்கு நான் ஒரு கிஃப்ட் கொடுக்க வந்திருக்கேன். உங்கள் ஒய்ஃப் சோமலன்னு சொன்னாங்க அந்த ஆஸ்பத்திரியில், எனக்கு மருந்து இருக்குது, 100% சோமாயிரும். அவர் என்ன விருந்தாளி? வேண்டாத விருந்தாளியா? வேண்டிய 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 மிக அதிகமாக வேண்டிய விருந்தாளி. அவரை வாங்க ஐயா அப்படின்னு கும்பிட்டு போடலாம், அல்லது வாங்க ஐயா கூப்பிட்டு அவரை உட்கார வச்சு, உட்காருங்க உட்காருங்க, காஃபி குடிக்கிறீங்களா, கூல்ட்ரிங்க் குடிக்கிறீங்களா? அவனை ரெண்டாலும் படுன்னு சொல்லலாம். இது உங்கள் ரிலேட்டிவ் காசு கொண்டிருக்காருன்னு நீங்கள் தூக்கி தலையில் வைக்கிறீங்களா? ஒய்ஃப் சொல்லுது. 2 விதமான விருந்தாளிகள். ஒன்று வேண்டாத விருந்தாளி, அடுத்தது விஐபி விருந்தாளி. பரிசுத்த ஆவியானவர் விஐபி விருந்தாளி. அவர் என்ன சொல்கிறாரு? ஏசப்பா பிதா, நாங்கள் 3 பேரும் வந்து தங்க போகிறோம். தங்கிட்டு போகலை, தங்கி 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 தங்கிக்கிட்டே இருக்க போகிறோம். ஆனால் நீங்கள் தங்குங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. ஞாயிற்றுக்கிழமை நான் கோயிலுக்கு போனோடனே ஒரு 5 நிமிஷம் நவமான மாசையில் உங்கள் உதவி கொண்டு பேசுவேன். அதுக்கப்புறம் நான் பிஸி ஆயிடுவேன். நீங்கள் எங்கேயாவது உட்காந்துக்குங்க. யார் அப்படி சொல்கிறீங்க? மிக மிக வேண்டிய விருந்தாளியவா? இப்போ பரிசுத்த ஆவியானவர் யாருன்னு நான் சொல்ல போகிறேன். உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், நீங்கள் இதுவரைக்கும் பெரிய பட்டாதாரியாக PhD 3 PhD எடுத்திருக்கலாம், 4 மாடி வீடு கட்டியிருக்கலாம், பென்ஸ் கார் வச்சிருக்கலாம், BMW கார் வச்சிருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்களுக்கு இல்லை என்றால் நீங்கள் 0. இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்களில் இருந்து, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்று நீங்கள் கனப்படுத்த, தினம்தோறும் கனப்படுத்த தெரிந்தால் அவர்தான் செல்வந்தர். அவரை பற்றி சில காரியங்கள் சொல்கிறேங்க. உங்களுக்குள்ள வந்து வாசம் செய்கிற பரிசுத்த ஆவியானவர், he is a supernatural VIP. Genesis chapter 2 verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவான். மனுஷனை ஜீவாத்மா ஆக்குனது பரிசுத்த ஆவியானவர். பாயிண்ட் நம்பர் 1. மனிதனை ஜீவ ஆத்மா, ஜீவன் உள்ள ஆத்மாவாக மாற்றியது யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஆரம்ப காலத்தில் மனிதன், களிமண் மனிதனை தேவன் நாசியிலே காற்றை ஊதினவுடன் அவன் ஜீவ ஆத்மா ஆனான். ஆகவே உங்களில் வாசம் பண்ணும் அந்த விருந்தாளி யாரு? பாயிண்ட் நம்பர் 1, ஆதாமை உருவாக்கியவர். யாரு? ஆதாமை உருவாக்கியவர், ஆதாமை மனிதனாக்கியவர். பாவத்துக்கு முன்பு ஆதாமை மனிதனாக்கியவர். ஓகே, பாயிண்ட் நம்பர் 1. அப்போ களிமண் மனுஷனை ஜீவ ஆத்மாவாக மாற்றியவர் ஆவியானவர். அவர் உங்களுக்குள்ள வந்திருக்காரு. உங்களுக்குள்ள இருக்கிறவர் உங்களை விட பெரியவர், உலகத்தில் இருக்கிற பிசாசை விட பெரியவர், மிக மிக பெரியவர். அவரை நம்ம காகித மனிதனாக மாற்றி உள்ளத்தில் வச்சுருக்கோம். எனக்கு ஆண்டவர் சொன்னார், யூ டாக் டு மீ, யூ ஆனர் மீ, யூ ப்ரைஸ் டு மீ, யூ ப்ரைஸ் மீ. அதனால் ஆவியானவர் எனக்கு மறக்கவே முடியல. எப்போவுமே ஆவியானவரெல்லாம் ஞாபகத்தோடு இருக்கேன். 24 hours when I am awake, I am conscious of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இருக்கிறதுனால நான் உலகத்தில் எல்லாருக்கும் பயப்படுறத விட அவருக்கு பயப்படுறேன். தப்பாக பேசிடக்கூடாதுப்பா, தப்பாக எதுவும் செய்திடக்கூடாது,
நான் உட்கார்ந்தாலும் அவருக்கு தெரியும், எழுஞ்சாலும் அவளுக்கு தெரியும், திரும்பினாலும் தெரியும், தப்பாக நினைச்சாலும் தெரியும், பாவம் செய்தாலும் தெரியும். அதனால் ஒரு பயம், அவரை பரிசுத்த பயம். 2 பயம் இருக்கும். அதாவது சர்க்கஸில் வந்து குதிரை வந்து சுற்றி ஓடணும். அவன் எப்படி ட்ரெயின் பண்ணுவான் தெரியுமா? நீ நல்லா ஓடுன உனக்கு சாப்பாடு கிடைக்கும், நல்லா ஓடலை அங்கே இங்கே ஓடுன, ஜியாகிராஃபிக் ப்ரோக்ராமில் ஓடுற மாதிரி ஓடுன உனக்கு பிரம்படி கிடைக்கும், சாப்பாடு கிடைக்காது. வேண்டாம், உன் சாப்பாடு வேண்டாம், அடி வேணா அடிச்சுக்கோ அப்படின்னு குதிரை சொல்லணும். கொஞ்ச நாள் அடி வாங்கி அது என்ன செய்யும், ஒழுங்காக ஓட ஆரம்பிச்சு ரிங்கில் என் கையில் ஒரு பிரம்பை வச்சுட்ருப்பான். அதை மாதிரி ஆண்டவர் அவருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய வேண்டும். பாயிண்ட் நம்பர் 1, வேதத்தில் படைக்கப்பட்ட தேவனால் உருவாக்கப்பட்ட முதல் மனிதனாகிய ஆதாமை உருவாக்கிய விஐபி ஹோலி ஸ்பிரிட் ஜீசஸ் கிரைஸ்டும் ஃபாதரும் அவிலாவில் அந்த பொன் விளையும் பைசோனில் ஒரு மனிதனை உண்டாக்குனாங்க. ஆனால் அவங்க அதுக்கு உயிர் கொடுக்கிறதுக்கு ஆவியானவர் தேவைப்பட்டார். நம்பர் 1. ரெண்டாம் ஆதாம். முதலாம் ஆதாம் யார்? நம்ம ஆதாம், ஜெனிசிஸில் வர ஆதாம். கடைசி ஆதாம் அல்லது 2ஆம் ஆதாம். ஏன் 2ஆம் ஆதாம்னு சொல்லலைன்னா, 2ஆம் ஆதாம் சொன்னால் 3வது ஆதாம் இருக்கிறான், 4வது ஆதாம் இருக்கான்னு நம்ம யோசிப்போன்னு. முதலாம் ஆதாம் பழைய ஏற்பாடு, கடைசி ஆதாம் புதிய ஏற்பாடு. சரி, முதல் ஆதாம் படைச்சது யார்? பரிசுத்த ஆவியார். இப்போ நான் என்ன சொல்லிகிட்டு இருக்கேன்னா, உங்களுக்குள்ளே இருக்கிற விஐபி விருந்தாளியை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி, வாசிங்க லூக்கா 1:30. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். பரிசுத்த ஆவி வந்தாலே உன்னதமானவருடைய பலம் நம் மேல் நிழலிட்டு, ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். பரிசுத்தாவி உங்ககிட்ட வந்தாலே உங்களிடத்திலிருந்து பிறக்கதெல்லாம் தேவகுமாரன், தேவ ஆசீர்வாதம், தேவ பிரசன்னம், தேவ அபிஷேகம். எவ்ரிதிங் இஸ் கனெக்டட் வித் காட். எவ்ரிதிங் இஸ் ஃப்ரம் ஹெவன். ஜீசஸ் கிரைஸ்ட் அப்பா யோசேப்பா இல்லை, அவர் வளர்ப்பு தந்தை. வாலிபனாக இருக்கும் நாட்களிலேயே யோசேப்பு இறந்து போயிட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட்டை 13 வயசில் கூப்பிட்டு போய் கொஞ்ச நாளில் அவர் இறந்து போயிட்டார். இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவிக்குரிய தகப்பன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் ஆஃப் ஜீசஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹஸ்பண்ட் ஆஃப் மேரி இஸ் ஹோலி ஸ்பிரிட். ரைட். முதலாம் ஆதாமை படைத்தது, மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன், பரிசுத்த ஆவியானவர். 2ஆம் ஆதாமை படைத்தது பரிசுத்த ஆவி. 2 ஆதாம்களை படைச்சிருக்கார் ஐயா. நமக்குள்ளே இருக்கவர் சாதாரணமானவரா? உன்னில் பிறப்பது தேவனுடைய புத்திரன். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்குள்ளேருந்து பிறக்கிறது, வாயிலிருந்து பிறக்கிறது எல்லாமே சூப்பர் நேச்சுரல், இயற்கைக்கு அப்பாற்பட்டது. நேச்சுரல் ஒன்றுமே பிறக்காது. பிசாசுக்கும் ஆவியானவருக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். பிசாசு சர்வாதிகாரி. உங்களை தூண்டி விட்டு ஒரு பாவம் செய்வான். நீங்கள் செய்ய மாட்டேன்னுவீங்க. தொடர்ந்து உங்களை அந்த பாவம் செய்கிற வைக்க வரைக்கும் ஒரு டிக்டேட்டராக, சர்வாதிகாரியாக உங்களை அந்த பாவம் செய்ய வச்சிருவான். சேட்டன் இஸ் a dictator. Holy Spirit is a gentleman. அவர் சொல்வார், மகனே இது வேண்டாம்ப்பா, அவனுக்கு இந்த உறவு வேண்டாம்ப்பா, இந்த இது வேண்டாம்ப்பான்னு சொல்லுவார். நீ கேட்கலன்னு வச்சுக்கோ, இல்லை இல்லை ஆவியானவரே அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வார்? சரிப்பா. 2 விதத்தில் அவர் காயப்படுவார். உனக்கு சொல்கிறத நீ செய்யாட்டா
அவர் துக்கப்படுவார். நீ சொல்கிறத மற்றவங்களுக்கு செய்தன்னா, செய்யாமல் போயிட்டேன்னா அவர் அணைஞ்சு போயிடுவார். Grieving the Holy Spirit and quenching the Holy Spirit. When Holy Spirit tells you, உனக்குள்ளே இருக்க ஆவியானவர் உனக்கு சொல்லும்போது அதை நீ முடியாது அப்படின்னு சொன்னா அவரை துக்கப்படுத்துகிறார். அவர் சொல்கிறார், இவங்களை போய் சோப்பு எடுத்து இந்த ஊருக்கு போன்றாரு. போக முடியாதப்பா, இதெல்லாம் செய்கிற வேலையா, அதுக்கு எனக்கு அழைப்பு கிடையாது அப்படின்னு நீ சொன்னா அவரை அவித்து போடுகிறாய். அவித்து போடுறது என்னன்னா என்னது தெரியுமா? கொஞ்சம் சொல்கிறேன். ஒரு மெழுகுவத்தி இருக்கு, அதில் ஃப்ளேம் இருக்கு. முதல்ல வந்து அந்த மெழுகுவத்தி காட்டுற ரைட்டு வேணாங்க பண்ணி அப்படின்னு ஊதுற, அப்படியே ஆடுது. அதுதான் அவித்து போடுறது ஸ்டேஜ் 1. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் போய் ஊதுற. ஸ்டேஜ் 2 ரொம்ப ஆடுது, இன்னும் பக்கத்தில் போயிரு, அணைஞ்சு போச்சு. ஆவியானவர் அணைக்கப்பட்டார். ஆகவே அவர் ஒரு தடவை சொல்வார், 2 தடவை சொல்வார், 3 தடவை சொல்வார், முக்கா 3 தடவை சொல்வார். நீ இல்லைன்னா அவர், இனி நான் சொல்லலப்பா, ஐ எம் அ ஜென்டில்மேன், ஐ ஒன்ட் டெல் யூ அகெயின் அப்படின்னு போயிட்டு அவர் கொடுத்த ஒரு சேரில் போய் உட்காந்துக்குவார். அதுக்கப்புறம் அவர் ஒன்றும் செய்ய மாட்டார், பேச மாட்டார், சொல்ல மாட்டார். 3ஆவதாக என்ன நடக்கும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் 33 வருடம். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை செய்கிறதுக்கு தேவத்துவத்தின் பரிபூர்ணமெல்லாம் இயேசுவுக்குள் இருந்தது. ஆனால் அதை அவர் பயன்படுத்தலை. அவர் எப்படி எதை பயன்படுத்தினார்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் a son of God, but he walked on this earth as son of man, as an example to each one of us. அவர் சன் ஆஃப் காடை செயல்பட்டிருந்தா, என் மாதிரியை பின்பற்றுங்கள்னா, போங்கய்யா உங்கள் மாதிரியை பின்பற்றவா, நீங்கள் தேவகுமாரன், தேவசக்தினால் எல்லாம் செய்தீங்க, நான் வர முடியாது. அவர் தேவசக்தியால் 3 வருடம் ஊழியம் செய்யல. யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கு எடுத்த பொழுது ஆவியானவர் புறாவை போல் அவரில் இறங்கினார். The Holy Spirit came upon him. அவர் மேலே வந்து இறங்கினார். இது அதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். இந்த உலகத்தில் நம்ம எப்படி தெரிகிறோம்? தீமை செய்கிறவராக திட்டி திரிகிறோம். அவன் எப்படி காலை வாங்கலாம், இவன் எப்படி தட்டலாம், அவனை எப்படி, அந்த அம்மாவை எப்படி இது பண்ணுறது. நம்ம நன்மை செய்கிறவா சுற்றி தெரியல. நன்மை செய்கிறதா 100% சுற்றி தெரியணுமானா யூ நீட் த ஹோலி ஸ்பிரிட். அந்த பரிசுத்தாவியானவர் புறாவை போல இறங்கினதுனால ஜீசஸ் கிரைஸ்டை உருவாக்குனது, பிறப்பித்தது ஆவியானவர், பிறக்க செய்தது ஆவியானவர். அவரை ஞான ஸ்நானத்தின் வேளையில் 3.5 ஆண்டுகள் வழி நடத்தியது ஆவியானவர். அவர் செத்து போயிட்டார், சிலுவையில் அடிக்கப்பட்டு மரித்தார். மரித்தவரை ரோமன்ஸ் 8:11, the spirit of him that raised Jesus from the grave is the same spirit that dwells in you. The spirit that raised Jesus, if it dwells in you, he will quicken your mortal bodies. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அப்போ இயேசு கிறிஸ்துவ உலகத்தில் பிறப்பிக்க செய்தவர். அவர் கிரியைகளை செய்ய, அற்புதங்களை செய்ய, நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிய செய்தவர் ஆவியானவர். செத்து போன பிறகு, மூச்சு நின்ன பிறகு, ரத்தம் உறைஞ்சு போன பிறகு, கல்லறையில் வச்சு 3 நாள் ஆன பிறகு அவரை உயிரோடு எழுப்பியவர் ஆவியானவர். 3 நாள் செத்தவரையே உயிரோடு எழுப்புனார்னா, உயிரோடு இருக்கிற இந்த மனுஷனை ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்து எழுப்புறது கஷ்டமா? அவர் கஷ்டம் இல்லை. இயேசுவை பிறப்பிக்க செய்தவர், இயேசுவின் ஊழியத்திற்கு வல்லமையை கொடுத்தவர், இயேசுவை மரணத்திலிருந்து உயிரோடு எழச் செய்து பரமேறிய செய்தவர்,
யாரு? நமக்குள் இருக்கும் ஆவியானவர். நாம் கவலீனமாக கருத்து செலுத்தாமல் நடத்தும் ஆவியானவர். சிலர்லாம் நினச்சிக்கிறாங்க நம்ம என்ன தப்பு வேணால் செய்யலாம், அந்த தப்பை எரேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைபிள் வாசிட்டா போதும், ஜெபம் பண்ணிட்டா போதும், பரவாயில்ல தப்பு செய்யலாம். தப்பு செய்யணும், அது ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியுமா, ஆண்டவர் சொல்வார், செய்ய முடியாத காரியத்தை சொல்வார். கேட்க முடியாதவற்றை போய் மன்னிப்பு கேளு என்பார். நான் சொல்லுவேன், நான் என்ன தப்பு செய்கிறேன்? தப்பு அவங்க தானே இருக்குது. நோ, நீ ஊழியம் செய்யணுமா, நீ போய் மன்னிப்பு கேளு. என் தன்மானத்தையும் என்னுடைய ஈகோவையும் புதைத்துவிட்டு மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். எனக்கு விரோதமாய் தவறு செய்தவர்கள், நான் நாளே பாதிக்கப்பட்டவன், பாதிக்கப்பட்ட நான் என்னை பாதித்த மக்களிடத்தில் போய் மன்னிப்பு கேட்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு முன்னால் சொல்கிறேன். ஸோ இந்த பைபிளில் 4 காஸ்பல்ஸ் இருக்குன்னு சொன்னால், இந்த 4 காஸ்பலில் ஜீசஸ் கிரைஸ்டனுடைய வாழ்க்கையை இறையல் ப்ரொஃபஸர்கிட்ட கேட்டேன். 3 ஆண்டு இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருந்தார். ப்ரொஃபஸர் கிளீப் 3 வருஷம் இருந்தார். அவர் எல்லா மிரக்களும் எழுதியிருக்கா? அவர் சொன்னா தெரியுமா, 84 மணி நேரம் இயேசு கிறிஸ்து உலகத்தில் செய்த காரியங்கள் தான் 4 சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறது. அவர் 3 ஆண்டுகளில் எவ்வளவோ செய்தார். நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்த எல்லாம் எழுதப்படவில்லை. அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எவ்வளவு நேரம்னு கணக்கு போட்டு தியோலோஜியன்ஸ் கால்குலேட் பண்ணி எவ்வளோ சொன்னாங்க, 84 hours. இயேசு கிறிஸ்துவை உயிரோடு இருக்கும் பொழுது யவீருவின் மகளை உயிரோடெழச் செய்தவர், நாயின் விதவையின் மகனை உயிரோடெழச் செய்தவர், லாசருவை 4 நாட்களுக்கு பின்பு உயிரோடெழச் செய்தவர். அவர் எப்படி உயிரோடெழச் செய்தார்? ஞானஸ்நானத்தின் போது ஆவியானவர் அவர் மேல் இறங்கியதினால் இந்த செத்தவங்களை உயிரோடு எழுப்பினார். அவர் செத்த போதும் எழுப்பினது பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கார். உங்களுக்கு விருந்து மருந்து 3 நாள் அப்படின்னு வாங்க, இந்த விருந்து நமக்கு உள்ளேயே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்ட உடனே நம்ம தேவாலயம் ஆயிடும். தேவன் தங்குமிடம் தேவாலயம். The day we accepted the Lord, our body has become the temple of God. Know ye not that the Spirit of God dwells in you? நீங்கள் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டீர்கள். 1 Corinthians 6:19. நீங்கள் விலைக்கு வாங்கப்பட்டீர்கள். யாரால? பரிசுத்த ஆவியானவர். நம்மளை எவ்வளவு விலை கொடுத்து வாங்கினாரு? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் விலை கொடுத்து வாங்கினார். இந்த 4 காஸ்பலும் இயேசு கிறிஸ்து 3.5 வருடத்தில் செய்த அற்புதங்களை குறிக்குது. அப்போஸ்தலர் நடபடிகள் 30 வருட சரித்திரத்தை சொல்லுது. சுவிசேஷம் 3.5 ஆண்டு இயேசுவின் சரித்திரம். அந்த போதனைகளின்படி நடந்த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் நடபடிகள். அந்த புத்தகத்துக்கு என்ன பேர் வைக்கணும் தெரியுமா? ஆவியானவரின் செயல்பாடுகள். ஆக்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். 3 ஆண்டில் அவர் செய்ததை 30 ஆண்டுகளில் நான் செய்த கிரியைகளை நீங்கள் செய்வீர்கள், மேலான கிரியைகளும் செய்வீர்கள் என்று சொல்லி போனதை பிராக்டிஸ் பண்ணது போட்டிருக்கு. காஸ்பல்ஸ் இஸ் a theory gospel, model gospel, but Acts of Apostles is a practical gospel. ஆவியானவரை கனப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு லைஃப்பில் எதுவுமே குறைவித்திருக்காது. அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். லாங்குவேஜில் கிரேக்கத்தில் 2 வேர்டு இருக்கு. ஒன்று கிளாசலோலியா, இன்னொன்று ஜெனோலோலியா. Xenololia is the language that you studied in the school
ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ், செகண்ட் லாங்குவேஜ், ஸ்பெஷல் லாங்குவேஜ். 3 லாங்குவேஜஸ். நான் என்ன படித்தேன்? இங்கிலீஷ், ஸ்பெஷல் தமிழ். நீங்கள் கற்றுக்கொள்ளாத ஒரு மொழி, நீங்கள் படிக்காத பாஷை, அதை உங்களுக்கு கொடுக்கிறது ஆவியானவர். டுடே இஸ் யுவர் டே. திஸ் டைம் இஸ் யுவர் டைம். இது உங்களுடைய நேரம், இது உங்களுடைய நாள். அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கான உங்களுடைய நாள். அற்புதம் தேவையில்லைன்னா உங்களுக்கு ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் நாள். We are going to encounter the Holy Spirit.